தோசை திக்காக இருக்குல்ல. கட்டியாக இருக்குது. இட்லி மாவு தோசை. ஓ, ஃபஸ்ட்டு இட்லி மாவாக இருந்துச்சு கட்டியாக. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு ஆக்கிட்டோம். இப்போ நம்ம இட்லி சுடவே முடியாது, ஏன்னா தண்ணி ஊற்றினதுனால. தண்ணி லைட்டாக எண்ணெயை சுற்றி விட்டுக்கலாம். ஒரு தோசை சுட எவ்வளோ நேரம்? ஒரு 2 நிமிஷத்தில் சுடலாமா? இப்போ டைம் பாருங்கள், இந்த தோசை வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இதை திருப்பி போடணும், சரிங்களா? அப்படியே பாருங்கள், கரண்டியை வச்சு அப்படியே திருப்பி போடணும். வாவ், சூப்பராக திருப்பி போட்டாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நாங்கள் செஞ்ச தோசை சூப்பராக இருக்குது. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு சுட சுட ஆவி பறக்கிற தோசை. கிறிஸ்பியாக இருக்கும், இது நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ஸோ இந்த தோசை தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு தொட்டுக்க சாம்பார். ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா பெரிய தோசை.